20வது அரசியலமைப்பு திருத்தம் சிறிய கட்சிகளுக்கு பாதகமாக காணப்படுவதாக ஜனநாயக கட்சியின் தலைவர் ஃபீல்டு மார்ஷல் சரத் போன்சேகா தெரிவித்தார். கெகிராவ பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். எமது கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2 வருடங்களும் 2 மாதங்களும் நிறைவடைந்துள்ளன. இன்னமும் நாம் தவழ்கின்றோம். ஏனெனில் இன்னும் நாங்கள் விடுதலை கட்சிகளாகவே உள்ளோம். அதேபோன்று பல கட்சிகள் இன்னும் இருக்கின்றன. 1970 உருவாக்கப்பட்டு 40 வருடங்கள் பழமையான மக்கள் விடுதலை முன்னணி இன்னமும் சிறிய கட்சியாக உள்ளது. சிறுபான்மையினரின் கட்சிகள் இருக்கின்றன. புதிய ஒரு தேர்தல் முறைமையை 20வது திருத்தத்தினூடாக கொண்டு வருவது என்றால் அதனை சிறிய கட்சிகள் மற்றும் சிறுபான்மையின கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் 20வது திருத்த சட்டத்தை கொண்டு பெரிய கட்சிகள் தமது பலத்தை நிலைநாட்டிக் கொண்டு மக்களை நட்டாற்றில் விட்டுவிடும் நிலைமைக்கு தள்ளிவிடும். பிரதான கட்சிகள் எப்போதும் நிலைத்திருக்கும். சிறு கட்சிகளுக்கு வாக்களிக்கும் 25 லட்சம் மக்களின் எதிர்பார்ப்பு இல்லாது போகும். சிறிய கட்சிகள் மற்றும் சிறுபான்மையினரின் பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கும் வகையில் தேர்தல் திருத்த சட்டத்தை 20வது திருத்தமூடாக கொண்டு வர வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. பிரதமர் மற்றும் ஜனாதிபதி இந்த கருத்தை புரிந்து கொண்டு 20வது திருத்த சட்டத்தை கொண்டு வரும் செயற்றிட்டத்தில் நடந்து கொள்வார்கள் என நம்புகின்றோம்.